என்பிபி அமைப்பாளரை விளாசிய பிரதேச சபை உறுப்பினர். சாவகச்சேரி பிரதேச சபை தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் தென்மராட்சிக்குரிய அமைப்பாளர் தனது முகநூலில் இந்த சாவகச்சேரி பிரதேச சபை தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அந்த சபையின் உறுப்பினராக நீங்களும் இருக்கிறீர்கள். அந்த வகையில் இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன? உண்மையிலே நீங்கள் சொல்லுகின்ற அந்த தென்மராட்சியினுடைய அமைப்பாளர், அதாவது ஏவிபியினுடைய தென்மராட்சியினுடைய அமைப்பாளர் என்று சொல்லக்கூடிய நான் நம்புகிறேன் பிரகாஷ் அவர்கள் ஒரு வீடியோ விட்டுருக்கேன். நான் அந்த வீடியோ பார்த்தேன். உண்மையிலே சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய விடயங்கள் இல்லை வேலை திட்டங்கள் இல்லாட்டி அது சேவைகள் தொடர்பாக இவர் குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்கு உண்மையிலே ஒரு அருகதையற்றவர். ஏனென்று சொன்னால் அவர் ஏவிபி அரசாங்கத்தினுடைய தென்மராட்சிக்குரிய அமைப்பாளர் என்ற ஒரு பேரை வச்சிருக்கிறார். அது மாத்திரமில்ல பலதரப்பட்ட பேர் வச்சுக்கிறார். தொழில்துறை என்ற ஒரு இணைப்பாளர் என்று சொல்கிறார். ஒன்றில் இன்னும் ஒன்றில் சொல்கிறார் அமைச்சர், அதாவது கடத்தொழில் அமைச்சர் செயலாளர் என்று சொல்கிறார். இன்னும் ஒன்று சொல்கிறார் ஒருங்குணப்பு குழு தலைவற்ற இணைப்பாளர் என்று சொல்கிறார். இவ்வாறு பலதரப்பட்ட பதவிகளை வச்சுக்க உண்மையில் அவர் எந்த பதவியில் இந்த தென்மராட்சி பிரதேசத்தில் இருக்கிறார் என்றது யாருக்கும் தெரியாது. அதை உண்மையிலே இந்த முகநூலையும் இவர் ஆதாரப்படுத்தவும் இல்லை வெளிப்படுத்தவும் இல்லை. ஒரு ஆதாரபூர்வமாக சொன்னால் தான் இவர் அது என்று சொல்லலாம். அதை விட பிறகு கூட்டுறவு ஊழியர் சங்கத்துடைய ஆணையாளரோ இன்னொன்று அதுவும் ஒரு பொசிஷனை கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையில் நான் அறிஞ்ச அளவில் கூட்டுறவு சம்பந்தமான பதவிகளில் இருக்கிறவரால் அரசியலில் இருக்க இயலாது. அவ்வாறு சொல்லப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுது. ஏன்னா அந்த கூட்டுறவு சங்கங்களுடைய பொது அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஜாப்பு விதி இருப்பதாக நான் அறிகிறேன். அது ஒரு பக்கம் இருக்கு. உண்மையிலே பிரதேச சபை என்ற வேலை திட்டங்கள் சம்பந்தமாக சேவைகள் சம்பந்தமாக சொல்லியிருக்கிறேன். அதாவது திண்மக்கழிவு முகாமத்துவம் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். திண்மக்கழிவு முகாமத்துவம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றது என்பது பிரதேச சபையில் அங்கம் வகிக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் அதே போல் உத்தியோகத்தர்களுக்கும் அதே போல் உண்மையில் விழிப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் நான் அந்த திண்ம கழிவுகள் தொடர்பாக என்னிடம் பொறுப்பு தரப்பட்டிருக்கு. நான் சுகாதார குழுவில் தலைவர் என்ற அடிப்படையில் எனக்கு தெரியும். அந்த வகையில் கிழமையில் 5 நாட்களும் ஒவ்வொரு பிரதேசத்துக்கு அதாவது ஷெடியூல் போடப்பட்டு சரிதான நிகழ்ச்சி போடப்பட்டு ஒவ்வொரு பிரதேசம் அதாவது கைதடி நாவக்கூடிய அந்த பிரதேசத்துக்கு புறம்பாக ஒரு திண்மை கழிவுகட்டல் வாகனமும் அதே போல் இங்கால தென்மராட்சி கிழக்கு பிரதேசத்துக்கு ஒரு திண்மை கழிவுகட்டல் வாகனத்தை ஒழுங்குபடுத்தி கிழமையில் 5 நாட்களும் ஏதோ ஒரு பிரதேசத்துக்கு மாறி மாறி 5 எல்லா பிரதேசங்களும் உள்ளடக்கின. சரி, அங்கே இருந்து வருகின்றது மட்டும் சிறகாலம் மட்டும் வரும். அதில் இங்கே இருந்து அதாவது கொடியாம் பிரதேசத்தை உள்ளடக்கி இந்த புத்துணர்ச்சி வேம்பிரா இதுக்கு உட்பட்டது இப்படியே எழுது மட்டுவால் விளத்தப்பல கச்சாய் இந்த பகுதிகள் வரணிகள் இந்த பகுதியில் இந்த பிரதேசம் பார்க்கும். அந்த வகையில் முகாமை சரியாக நடக்குது. சரிதானே? உத்தியோகத்தர்களுக்கும் தெரியும், இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர் எல்லாருக்கும் தெரியும். இவருடைய கட்சி சார்ந்த உறுப்பினர்கிட்ட கேட்டிருக்கலாம் தானே, முகநூலில் வாய்ப்பிழக்காக்க முதல்ல சொல்லி கேட்டிருக்கலாம் தானே. அந்த விஷயம் சரியா அவர் உண்மைக்கு புறம்பாக காட்சிக்கார். அதை விட மின்குமுல்கள் சம்பந்தமாக சரிதான மின்குமுல் சம்பந்தம் நான் கடந்த சபையில் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய 18ஆம் ஆண்டு சபையில் நான் ஒரு உதவி தவிசாளராக இருந்தேன். நான் அந்த வகையில் எனக்கு நிறைவாக இந்த விடயங்கள் தொடர்பாக தெரியும். அந்த வகையில் இந்த மின்குமுல்கள் பொருத்தல் சம்பந்தமாக மின்குமுல்கள் திருத்தல் சம்பந்தமாக பிரதேச சபையில் தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட முறையாக 5 மின்குமுல்கள் புதிதாகவும் அதே போல் ஒவ்வொரு கிராமத்துக்கு 15 மின்குமுல்கள் வீதம் 45 மின்குமுல்கள் 3 கிராமத்துக்கும் 60 மின்குமுல்கள் 4 கிராமம் உள்ள வட்டாரங்களுக்கு வழங்கப்பட்டது. சரிதானே? அது இந்த தடவை 17ஆம் வட்டாரத்திலிருந்து 1ஆம் வட்டாரம் மட்டும் பின்பக்கமாக 17, 16, 15 என்று சொல்லி ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வரணி பிரதேசம் அதாவது 1ஆம் வட்டாரத்திலிருந்து 17ஆம் வட்டாரம் மட்டும் அந்த ஒழுங்குகள் செய்யப்பட்டது. என்னுடைய கோரிக்கையாகத்தான் இந்த வருடம் 17ஆம் வட்டாரத்திலிருந்து பின்னுக்காக 1ஆம் வட்டாரம் வரைக்கும் இந்த திருத்துகின்ற செயற்பாடு. அதே போல் எல்லா வட்டாரங்களுக்கும் கொடுக்கப்பட்டது 5 மின்குமுல்கள் புதுசு. ஆனாலும் சரிதானே இந்த என்பிபி ஏவிபி உறுப்பினர் வரணி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு கொடுக்கப்பட்டது மற்ற உறுப்பினர்கள் முரண்படக்கூடாது என்பதற்காக ரகசியமாக ஒரு சில உறுப்பினருக்கு தெரியும். ஏதோ தேவை அடிப்படையில் கோரிக்கை விடுகிறார் திருப்பி என்று அவருக்கு 9 லைட்டு கொடுத்தோம். சரிதானே? எல்லாருக்கும் 5 தான் கொடுக்கப்பட்டது. எதிர்காலத்தில் வரப்போகிற சபையில் பிரச்சனை மற்றாக்கள் இவருக்கு மிச்சம் 4 கொடுக்குற நிப்பாட்டி மற்றாக்களுக்கு 4 லைட் கொடுத்து முடியாத பிரச்சனை வரப்போகுது. அதுக்கு காரணம் இவர் இணைப்பாளர். சரிதானே? அந்த படியத்தை விளைய கொள்ளணும். இவர் ஒரு கருத்தை முன் வச்சுக்கிற அந்த வீடியோவில் பார்த்தேன். சாவகச்சேரி பிரதேச சபையில் எல்லா அமர்வுகளும் தன்னுடைய பெயரை உச்சரிக்கிறார்களாம். ஏனெண்டா
உச்சரிப்பதென்றா ஒன்றில் நல்லதை செய்திருக்கணும் இல்லைன்னா கெடுதல் செய்திருக்கணும். ரெண்டில் ஒன்று ஏதாவது சம்பவம் நடந்தால் அங்கே உச்சரிப்பார்கள். இந்த இவருடைய பேரை உச்சரிப்பதால் அங்கு பிரதேச சபைக்கு ஏதாவது நிதி வந்திருக்குதா உங்களோட ஏவிபி அரசாங்கத்தால், இல்லாட்டி புதுசாக பிரதேச சபைக்கு ஏதாவது ரோட்டுகள் வந்திருக்கா, இல்லாட்டி ஏதாவது நலன் திட்டங்கள் ஏதாவது வந்திருக்கா பிரதேச சபை கூட, ஒன்றும் இல்லை. இந்த விடயங்களை எங்களுடைய செயற்பாடுகளை சபையினுடைய செயற்பாடுகளை வெளியிலே குழப்பம் ஏற்படுத்தும் விதமாக பல இடங்களில் கதைச்சிருக்கிறார். பல இடங்களில் அந்த குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கார் என்ற அடிப்படையில் அவ்வாறு விடயங்கள் கதைக்கப்பட்டிருக்குது. எவ்வாறு என்று சொன்னால் உண்மைக்கு புறம்பான தகவல். இப்போ பார்க்குறேன், நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி பலதரப்பட்ட விடயங்கள் பிரதேச சபையிட ஆளுமையற்ற அல்ல ஆளுமை இல்லாத நிலைமையில் ஒரு சபை செயற்படுவது போல சித்தரித்திருக்கின்றார். அவ்வாறான ஒரு சொல்லை நாங்கள் கேட்கவும் மாட்டோம். அது மாதிரி அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதும் இல்லை. அதில் இருக்கக்கூடிய இவர்களுடைய அவ்வாறு இது இருக்கிறதால இவர்களுடைய உறுப்பினர்கள் என்ன சும்மா வந்து தேர்தல் முடிச்சு 15,000 ரூபா அந்த படியை பெற்றுக்கொள்றதுக்கு அவ்வாறினம் அவர்களும் சேர்ந்து தான் இந்த செயற்பாடு செய்யணும். பிரதேச சபை என்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் அவர்களும் சேர்ந்தாலும் செய்யணும். அவர்கள் என்ன குழப்பம் ஏற்படுத்தினாலும் நிச்சயமாக பிரதேச சபையினுடைய செயற்பாடுகள் சரியாகத்தான் நடக்கும். கொடிகாமம் நகர மத்தியில் வந்திருக்கக்கூடிய சந்தையை பற்றி புள்ளியா சொல்லியிருக்கிறார்னா இந்த சந்தை என்ற சரியான முன்னேற்றகரமான அபிவிருத்திக்கு தடையாக இருக்கக்கூடியவர்களும் இவர்கள் பல தடவை. உதாரணமாக மரக்கறி வாணிபம் இப்போ இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் அந்த கட்டணத்தை சரியாக செய்து போட்டு திருத்தம் செய்து போட்டு அந்த மரக்கறி வியாபாரங்களை இங்கே மாற்றுவதற்கு முயற்சிக்கும் போது பல குழப்பங்களை விளைவித்தார்கள். இவர்கள் ஊடாக அவர்களுடைய கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் ஒரு சில வியாபாரிகளை வைத்து அந்த நாங்கள் மாற்றுகின்ற அந்த நடவடிக்கை குழப்பியதன் காரணமாக தான் இன்றைக்கும் கிழக்கு புறமாக பார்க்கலாம். நீங்கள் மரக்கறி வாணிபத்துக்கு செட் அடிக்கப்பட்டிருக்குது. தூவானம் அடிக்க மழை நீர் உள்ளே போகாமல் வெயில் படாமல் செட் அடித்திருக்கு. மற்ற பக்கம் எல்லாம் அந்த கிழக்கு பக்கத்துக்கு செட் அடிக்க விடாமல் தடுத்ததே இவர்கள் தான். இப்போதும் அதே கட்டத்தில் தான் இருக்குது. அது மாத்திரமில்லை, இவர்கள் ஒவ்வொரு நாளும் சந்தையில் அரசியல் செய்ய வலிக்கிறார்கள். சரிதானே? இப்போவும் சொல்கிறேன், இந்த சந்தையின் அபிவிருத்தி நடவடிக்கைக்கு தடையாக இருக்கிறவற்றை ஒதுங்கி இருந்தால் அது சரியாக பிரதேச சபை தன்னுடைய நிர்வாக கட்டமைப்புக்கு ஊடாக இந்த விடயங்களை அல்ல சந்தையின் அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்களை முன்னெடுக்கும் என்றதை நான் இந்த முறையை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் ஒரு பிரதேச சபையினுடைய நிர்வாக கட்டமைப்பில் அல்லாட்டி அந்த பிரதேச சபையினுடைய செயற்பாடுகள் திருப்தியீனமாக இருக்குது என்று சொன்னால் ஒன்று என்ன செய்ய வேணும், அவர் பிரதேச சபைக்கு தவிசாளர் இருக்கிறார், அதேபோல் செயலாளர் இருக்கிறார், நிர்வாக கட்டமைப்பு இருக்குது, அவர்களுக்கு ஒரு எழுத்து மூலம் கொடுத்து இதுவரையில் ஏதாவது ஒரு எழுத்து மூலம் அவர் கொடுத்தோன்னு சொல்லட்டும் பாட்டும் ஆதாரபூர்வமாக அவ்வாறு ஒரு காரியங்களை செய்யாமல் இந்த பிரதேச சபை சார்பாக அதிகமாக அவதூறாக பேசுகிறார் என்று சொன்னால் உறுப்பினர்களையோ நிர்வாகத்தையோ அல்ல தவறுனா பிரதேச சபையில் செயற்பாடுகளை அவதூறாக கதைக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு எதிராக உண்மையிலே என்னுடைய உயர்ந்த கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தொடர்பாக இனியொரு நாளும் இவ்வாறு பொய்யான பிரச்சாரங்களும் எங்களுடைய பிரதேச சபை சம்பந்தமாக நானும் ஒரு பிரதேச சபை பிள்ளை தான். சரிதான்? அதே போல் அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் சாவச்சேரி பிரதேச சபை என்ற குழந்தைகள் அல்லாட்டி பிள்ளைகள். சரிதானே? அவர்கள் ஒருத்தருக்கு பிரச்சனை வந்தால் எல்லாரும் நாங்கள் கேட்போம். நன்றி.